வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th சமச்சீர் மேக்ஸில் 7th சாப்டரில் உள்ள எக்ஸாம்பிள் 7.22 அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸில் வரும். calculate the mass of a hollow cylinder brass sphere if the inner diameter is 14 cm and thickness is 1 mm and whose density is அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதாவது hollow sphere அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட வெயிட்டை கண்டுபிடிக்கணும். ஹாலோ ஸ்பியர் ஓகேவா, இப்படி நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு இன்னர் ரேடியஸ் அண்ட் அவுட்டர் ரேடியஸ்ன்னு இருக்கும். இந்த கேப்பு தான் நமக்கு வந்து திக்னஸ் ஓகேவா. இப்போது இதோட மாஸ் கால்குலேட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி தெரியும் மாஸ்ன்றது என்னென்னா டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். இங்கே வந்து டென்சிட்டியை வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க கிவனில். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலாவில் என்ன இருக்குது, வால்யூம். ஸோ இந்த வால்யூமை தான் நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதாவது வால்யூம் ஆஃப் அ ஹாலோ ஸ்பியர். அதுக்கான ஃபார்முலா என்னென்னா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை எப்படி அப்சர்வ் பண்ணணும்னு வந்து ஒரு ஐடியா வச்சுக்கணும். அவங்க மாஸ் கேட்டிருக்காங்க ப்ளஸ் ஹிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஹிண்ட்டில் டென்சிட்டி வால்யூமும் கொடுத்துருக்காங்க ஃபார்முலாவில். ஸோ டென்சிட்டி ஆல்ரெடி கொஷனில் இருக்குது. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோன்னா வால்யூம். எதுக்கான வால்யூம்? ஹாலோ பிராஸ் ஸ்பியர், அதாவது ஹாலோ ஸ்பியரோடது. உடனே ஹாலோ ஸ்பியரோட வால்யூமை யோசிங்க என்னவா இருக்கும் அப்படின்னு. ஹாலோ ஸ்பியரோட இது வந்து 4/3 பை r³ மைனஸ் r³ ப்ளஸ் கியூபிக் யூனிட்ஸ். ஓகே, கியூபிக் யூனிட்ஸ்னு எழுதுவோம். இப்போ அது தெரிஞ்சதும் அதுலேருந்து இப்போ கிவன்லேருந்து என்ன எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். இது வந்து டயாமீட்டர், இன்னரோட டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் கொடுக்கலன்னா நமக்கு ரேடியஸ் தான் தேவைப்படுது. அதுக்கு முன்னாடி எதெல்லாம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸ்மால் ஆர்ன்றது இன்னர் ரேடியஸ், கேபிட்டல் ஆர்ன்றது அவுட்டர் ரேடியஸ் ஓகேவா. திக்னஸ் வந்து நம்ம டீனை டினோட் பண்ணாலும் பண்ணலாம், ஆர் எப்படினாலும் நம்ம வச்சுக்கலாம். திக்னஸ்னே கூட நீங்கள் வச்சுருந்துருக்கலாம். இப்போது இன்னர் ரேடியஸ் வேணும்னா அப்போ அதுலேருந்து ஃபைண்ட் பண்ண கொஷின்லேருந்து 14 கொடுத்துருக்காங்க. அதாவது இன்னர் டயாமீட்டர் ஸ்மால் டி நம்ம சும்மா பண்ணிக்கலாம். இன்கேஸ் அவுட்டர் டயாமீட்டர் அப்படின்னா நம்ம கேபிட்டல் டின்னு வச்சுருந்துருக்கலாம். இங்கே எதுவும் கொடுக்கல அப்படின்றனால நம்ம இதை மட்டும் இன்னர் டயாமீட்டர் மட்டும் யூஸ் பண்ணுறோம். அப்போ இன்னர் ரேடியஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னா /2. ரேடியஸ்னாலே டயாமீட்டரை டிவைட் பண்ணி வரதான். அப்போது நமக்கு இன்னர் ரேடியஸ் கிடச்சிருச்சு 7 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்க, டயாமீட்டர் முடிச்சிட்டோம் அண்ட் திக்னஸ் பார்க்குறோம். திக்னஸ்ன்றது என்னது 1 மில்லிமீட்டர். ஸோ மில்லிமீட்டரில் இருக்கா, எல்லாமே இங்கே சென்டிமீட்டரில் தான் இருக்குது. இவங்களுமே இங்கே டென்சிட்டி சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை எதுக்கு மில்லிமீட்டர்லேருந்து சென்டிமீட்டராக மாற்றிடலாம். ஸோ என்ன பண்ணணும், /10. மில்லிமீட்டர்லேருந்து சென்டிமீட்டராக மாற்றணும்னா /10 ஓகேவா. /10 போட்டாச்சு. இப்போ வந்து வேறு என்ன ரிமைனிங் இருக்குது ஃபார்முலாவில், ஸ்மால் ஆர் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கேபிட்டல் ஆர் ஃபைண்ட் பண்ணோம். அதாவது அவுட்டர் ரேடியஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். அவுட்டர் ரேடியஸ்ன்றது என்னது, ஸ்மால் ஆர் ப்ளஸ் திக்னஸ். அதாவது இதுதான் சென்டர் பாயிண்ட் வச்சுப்போமே. இந்த இதுதான் வந்து அவுட்டர் ரேடியஸ். இது வந்து என்னது, இன்னர் ரேடியஸ். இதுதான் வந்து திக்னஸ்ன்னு சொல்லியிருக்கேன்னா, அப்போது வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணி கிடைக்கிறதா நமக்கு அவுட்டர் ரேடியஸ் ஓகேவா. இப்போது என்ன பண்ணுறோம், ஸ்மால் ஆர் வந்து 7, திக்னஸ்ன்றது 1/10. ஒன்று எல்சிஎம் தான் பண்ணியிருக்கோம். இதை 710 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 70 + 1/10. ஸோ 70 + 1ன்றது 71/10. இதை வந்து 7.1 அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதான் ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ வந்து தெரிஞ்ச வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 4 × 22/7. கேபிட்டல் ஆர்ன்றது 7.1³ மைனஸ் 7³ எழுதிட்டோம். இப்போ இதை கால்குலேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 7.1 7.1 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அதாவது 1 × 1 7 × 1 71, 1 × 7ன்றது 7. இங்கே ஆல்ரெடி 0 போட்டுட்டு 1 × 7 அண்ட் 7 × 7 49. இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 1 அண்ட் 7 + 7 14. இங்கே ஒரு 1 வரும். ஸோ 9 + 1 10. இங்கே ஒரு 1 வந்திருக்கும். ஸோ 5. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே எத்தனை இருக்குது, 2 நம்பர்ஸ் இருக்கா. அதனால் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 தான் வைக்கிறோம். இது 7.1ஓட ஸ்கொயர். இப்போ இதை விட 7.1 மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே இதே மாதிரி தான் 1 × 1 4 × 1 0 × 1 அந்த டேர்ம்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 0 போட்டுட்டு 1 7 is 7, 4 7s are 28, ரிமைனிங் 2 இருக்கும். 0 7s are 0, ஸோ ப்ளஸ் 2ன்றது 2, 5 7s are 35 எழுதியாச்சு. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே என்ன இருக்குது, இங்கே 2 நம்பர்ஸ் இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ 3 இருக்கா. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 வைக்கணும்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிடலாம். 1 and 7 + 4 7 + 4 வந்து 11, 1 இங்கே ஒரு 1 இருந்திருக்கும். ஸோ 8 + 1 9, 5 + 2 7 அண்ட் ரிமைனிங் அப்படியே எழுதிக்கோங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3ன்றனால இங்கே நம்ம வச்சுக்கலாம்.
இப்போது 7.1 கியூபோட வேல்யூ எழுதிட்டோம். நெக்ஸ்ட் 7 கியூப், 7 ஸ்கொயர் என்னது 49. 49 into 7 தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். 9 3s are 9 7s are 63. ஸோ 3 எழுதிட்டு இங்கே ஒரு 6 மேலே இருக்கும். 7 4s are 28. 28 plus 6 வந்து 34 is 343. ஓகேவா? இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா சப்ராக்ஷன் எப்படி பண்ணுவோம்? 357.911 minus 343. இந்த 911 பதில் 0 இங்கே போட்டுக்கோங்க. அதே 911 அப்படியே வரும். சப்ராக்ஷன் தானே, 0 வந்து மைனஸ் பண்ணால் சேம் தான் வரும். 7 minus 3ன்றது என்னது? ஐ திங்க் 7 minus 3ன்றது 4. 5 minus 4ன்றது 1 and 0. ஸோ 14.911. ஸோ 14.911 எழுதிட்டோம். ஓகேவா? இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறோம்? 7 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம். 7 டேபிளில் 14 எத்தனை டைம்ஸ் போகும்? 2 times. 0.9 போகாதா? ஸோ 1 times நம்ம எடுத்திருக்கோம். ரிமைனிங் 2 இருக்கும். 21 கிடைக்கும். 3 7s are 21. அதாவது 3 போட்டுட்டு இங்கே வந்து 1 போகாது, 0 போட்டோம். இதோட நிப்பாட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் 3 டேபிளில் பண்ணுறோம். 1 3 is 3. இது கேன்சல் பண்ணிங்கன்னா 2 போகாது. ஸோ 21 பார்க்கும்போதில் 0.7 3ன்றது 1 0. ஸோ 0.71 வச்சுக்கலாமே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணால் 22 into 4 88. ஸோ 0.71 into 88 மல்டிப்ளை பண்ணால் 1 8 is 8. 7 8s are 7 7 54. சேமாக தான் வரும். 8 4 5 8 12 1 வந்திருக்கும். 10 சாரி இங்கே 56. ஓகே 56. 6 plus 8 வந்து 14. ஸோ 6 plus 5 11. 11 plus 12. ஓகே, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை இருக்குது? 2 இருக்கா? அப்போ 2 டிஜிட்ஸ் வச்சுருங்கன்னா ஸோ டோட்டலி என்ன ஆன்சர் வரும்? 62.48. இது சென்டிமீட்டர்னால சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு போட்டுரும். ஸோ நம்ம வால்யூம் இப்போ ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து மாஸ் ஃபைன் பண்ண போகிறோம். மாஸ்ன்றது என்ன? டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். டென்சிட்டி கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? கொஷின் பாருங்கள், 17.3. ஸோ 17.3 இன்ட்டு வால்யூம்ன்றது என்னது? 62.48. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டா ஆன்சர் வந்துடும். இதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு 62.48 17.3 பாயிண்ட் எல்லாம் இல்லாமல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 8 3s are 24. 2 இருக்கும். 4 3s are 12. 12 plus 2 14. 2 3s are 6. 6 plus 1 7. 6 3s are 18. 0 8 7s are 56. 5 7 4s are 28. 28 plus 5 33. 2 7s are 14 plus 3 வந்து 17. 7 6 are 42 plus 1 43. நெக்ஸ்ட் வந்து டபுள் ஜீரோஸ் போடுறோம். அப்படியே அந்த வேல்யூஸ் எழுதுகிறோம். 8 4 2 6 ஆட் பண்ணிங்கன்னா 14 4 10 7 plus 3 10 10 plus 8 18 19. ஓகே, இது வந்து 8 8 plus 8 16 16 plus 4 20 3 plus 2 5 5 6 7 8 6 plus 4 10. ஸோ இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை இருக்குது? 1 2 3 இருக்குது. ஸோ 3 இதுக்கு தள்ளி வச்சிட்டிங்கன்னா ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். அதாவது 1080.904. ஓகேவா? மாஸ்ன்றது எதில் இருக்கும்னா அவங்க வந்து கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப்னு கொடுத்துருக்காங்க இல்லையா கொஸ்டினில். ஸோ இங்கே வந்து நம்ம கிராம்ஸ் அப்படின்னு போட்டுடுறோம். ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர்.
நெக்ஸ்ட் இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வேணுமோ அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.